கத்தியை ஓங்கி பிடித்து பிள்ளையை வெட்டுகிற வேளையில கர்த்தர் வந்து ஆபிரகாமே பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாது என்று சொன்னாரே. எந்த நிமிஷத்திலும் கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவார். ஹல்லேலூயா. விடிந்தால் பேதுருவை சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிற இந்த பேதுருவை விடிந்தால் தலைவெட்டி கொல்ல வேண்டும் என்று யோசித்தார்கள். அந்த ராத்திரியிலே கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பி விடுதலையாக்கினார். ஹல்லேலூயா. விடிந்தால் மொர்தெகாய்க்கு தூக்கு மரம். ஆனால் அந்த ராத்திரியிலே கர்த்தர் அகாஸ்வேருடைய தூக்கத்தை கெடுத்து கர்த்தர் கிரியை செய்தார். அவன் எவன் தூக்கு மரத்தை ஆயத்தம் பண்ணினானோ அவன் தூக்கி போடப்பட்டான். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லாம் முடிந்து போயிற்று என்று நினைக்கிற வேளையில கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணும். அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். சிறையிருப்புகள் எல்லாம் நிரந்தரம் அல்ல, வியாதி நிரந்தரம் அல்ல, தோல்வி நிரந்தரம் அல்ல, ஏமாற்றங்கள் நிரந்தரம் அல்ல, அவமானங்கள் நிரந்தரம் அல்ல. நம்முடைய தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை மறந்துவிடக் கூடாது. நம் தேவன் நம் பட்சத்தில் இருக்கிற போது யார் நமக்கு எதிராக என்ன செய்துவிட முடியும்? ஹல்லேலூயா. அவன் துதித்த பவுலையும் அவன் சீலாவையும் ராத்திரியிலேயே கர்த்தர் விடுதலையாக்கி அவர் துதித்தார்களே. அவன் எவர்கள் கொண்டு போய் சிறையில் அடைத்தார்களோ அந்த சிறைச்சாலை அதிகாரியுடைய அவன் குடும்பம் ரட்சிக்கப்படுவதற்கு கர்த்தர் அவனை பயன்படுத்தினார். ஆமென். God works in mysterious ways. ஆச்சரியமான வழிகளிலே